அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு தனக்கு உவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஓம் வீரதீராய வித்மகே ஞானஸ்ரீ மாத்ரே தீமஹி தன்னோ பாரத பிரச்சோதயாத். ஓம் ரத்னாகராதௌதபதாம் ஹிமாலய கிரீட்டினீம் பிரம்மராஜர்ஷிரத்னாட்யாம் வந்தே பாரத மாதரம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவவானினும் நனிசிறந்தனவே. ஓம் மாதா பித்ருப்யாம் வபுஷா ஜனகாப்யாம் முதான்வகம் நமஸ்கரோமி விஜ்ஞான ஜனகாப்யாம் சிவாப்தயே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சுவாமி விவேகானந்தர் பெயரிலே கடந்த 28 மாதங்களாக செவிமடுத்த பல்வேறு நல்ல விஷயங்களை அடுத்து 29வது நிகழ்வாக குடும்பம் ஒரு ஆலயம் என்பதை பற்றி, கோவில் என்பதை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வரும்பொழுதே எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரு நேர்த்தியில் இருக்கும். நேர்த்தியாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுன்றது அது என்னை பொறுத்தமட்டில் இந்த ஊருக்கு மிகவும் பொருத்தமானது. 100க்கு 100 இல்லை, 100க்கு 200 மதிப்பெண் கொடுக்கணும். அதற்கு காரணம் எதையும் எதிர்பார்க்காமல் தன்னலமற்ற ஒரு நிலையிலே நாம் வேலை செய்வது தான் காரணம். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், தன்னல மறுப்பு என்பதுதான் உண்மையில் ஆத்திகம் என்று சொல்கிறார். தன்னலம் கொண்டு வாழ்வது அது நாத்திகம். அது தன்னல மறுப்பு என்பதுதான் ஆத்திகம். அதுதான் கடவுளினுடைய இருப்பு என்று சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் குடும்பம் ஒரு கோவில் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கோம். சிந்திப்பதற்கு முன்பாக ஒரு 3 விஷயங்களை, நம் சனாதன தர்மம் சொல்கின்ற விஷயங்களை மனதிலே அஸ்திவாரமாக அடிப்படையாக வைத்து கொண்டால் கோவிலை நாம் நிர்மாணிப்பது எளிதாகும். முதல் விஷயம், உலகம் முழுவதுமே 3 விஷயங்களை குறித்து சிந்தனை செய்கிறது.
அதிலே முதலாவதாக இருக்கக்கூடிய விஷயம் நான். எல்லாருமே நம்ம பற்றி தான் சிந்தனை பண்ணுவோம். இந்த நான் என்பதற்கான இன்னொரு சொல் இருக்கிறதே, அதை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று தெரியாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நான் என்ற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் ஆத்மா. ஆத்மா என்றால் நமக்கு தெரியாது, ஆனால் நான் என்றால் நமக்கு தெரிகிறது. நான் சரிசம குறியீடு ஆத்மா. ஆனால் யாராவது ஒருவர் இறந்து விட்டால் அந்த நிகழ்வில் நாம் போய் கலந்து கொள்ளும் பொழுது அங்கே சொல்லுவாங்க, இவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக ஒரு நிமிடம் நாம் மௌனமாக இருப்போம்னுவாங்க. எதுக்கு மௌனமாக இருக்கும்? அவர் எப்படி சாந்தி அடைவார் தெரியாது, இருந்தாலும் மௌனமாக இருப்போம். ஒருவேளை அந்த மரணமடைந்த நபர் நமக்கு தெரிந்தவராக இருந்தால் அவருடைய உருவத்தை நம் மனதிலே கொண்டு வருவோம், அவ்வளவுதான். அப்போ ஆத்மா என்பது என்ன என்று தெரியாது, ஆனால் நான் என்பது தான் ஆத்மாவிற்கான ஒரு இணையான சொல் என்பது இன்றைக்கு மனதிலே நாம் பதித்து கொள்ள வேண்டும். இப்போ நான் என்பது என்ன? அது அடுத்த கேள்வி. இங்கு வந்திருப்பவர்களில் நம்ம தலைவர் ஐயா அவர்கள் அவங்க வந்துட்டாங்களா அப்படி கேட்டாங்கன்னா, வந்திருக்காங்க, 3வது வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சம்பத் ஐயா கிட்ட நம்ம சொல்லுவோம். ஆனால் யாராவது ஒருவர் ஐயா கிட்ட வந்து நான் வந்திருக்கேனா அப்படின்னு கேட்டால் அவருக்கு பயம் வந்துடும். 28 முறையாக நம்ம ஏற்பாடு பண்ணுறோம், நிலைமை சரியில்லை போல இருக்கு. நான் வந்திருக்கேனா அப்படின்னு நாம் யாரிடத்திலும் போய் கேட்பதில்லை. ஒரு நபரை குறித்து அவருடைய பெயரை சொல்லி இந்த சகோதரி வந்திருக்காங்களா, இந்த சகோதரர் வந்திருக்காங்களான்னு நம்ம கேட்போமே தவிர, நம்முடைய வாழ்க்கையில் திருமண வீட்டுக்கு போகிறோம், அந்த திருமணம் நிகழ்த்துகின்றவர்கிட்ட நான் வந்திருக்கேனா அப்படின்னு கேட்டால் தெரியாமல் கூப்பிட்டம் போல் இருக்க இவரை அப்படின்னு அவர் நினைப்பார். ஏன் நான் வந்திருக்கேனா நான் இருக்கேனான்னு ஏன் கேட்கறது இல்லைன்னா, நான் என்பது வெளிப்படையாக இருக்கிறது. அதைவிட நெருக்கமான ஒரு பொருள் உலகத்தில் இல்லவே இல்லை. எனக்கு நெருக்கமான பொருள் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது நான். ஆனால் அந்த நான் எதன் மீது ஏற்றப்படுகிறது என்பதுதான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுகின்ற 2வது விஷயம். எதன் மீது ஏற்றப்படுகிறது? நான் என்று சொன்ன உடனேயே நாம் நம்முடைய உருவத்தை நினைக்கிறோம், வடிவத்தை நினைக்கிறோம், பெயரை நினைக்கிறோம். நான் யார் செஞ்சது இந்த வேலையை? நான் தான் செஞ்சேன். அந்த நான் என்பது நம்முடைய பிசிக்கல் பாடி, உடம்பைத்தான் நம்ம நான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உலகத்திற்கே தெளிவாக நம் தர்மம் சொல்கிறது, இந்த நான் என்பது உடலாக நீ ஏற்றி வைத்து கொண்டிருக்கிறாயே, நான்னா உடல் அப்படின்னு, அது நிலைக்காது. அப்படி நிலைக்காதுன்னு தெரியுது எப்பன்னா, யாராவது இறந்து போன அன்னைக்கு தெரியுது. அந்த இறந்து போய் முடித்து வந்த உடனே சாப்பாடு போடுவாங்க. சாப்பாட்டில் எப்பொழுது உப்பும் காரமும் சேர்கிறதோ அப்பொழுது மறதி அதிகமாகும். அதனால தான் குருகுலங்களிலே மாணவர்களுக்கு இடப்படும் அந்த உணவிலே உப்பும் இருக்காது, காரமும் இருக்காது. உப்பும் காரமும் இல்லாத போது மறதி ஏற்படாது. இப்போ செல்போனே மறந்து போயிடுறோம் நாம. காரணம் உப்பும் காரமும் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த ஒரு நாளைக்கு நாம் மரணம் அடைந்தவரை பற்றி அப்படி நினைப்போமே தவிர, இது மாதிரி நமக்கும் வரும் அப்படின்னு நினைப்போமே தவிர, ஆனால் 2 நாள் ஒரு 3 நாள் அப்படி கடந்து கடந்து போக போக மறந்தே போயிடுவோம். அவர் நினைவிலே இருக்க மாட்டார். திருமூலர் சொல்றார்,
சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. முடிஞ்சு வச்சு. எப்படின்னா பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு அவன் மறந்து விடுவோம். நாம் அப்போ இந்த நாரை எதன் மீது ஏற்றுகிறோம்? உடல் மீது ஏற்றுகிறோம். ஆனால் உடல் எப்படிப்பட்டது? அழியக்கூடியது, மாறக்கூடியது. எனவே மாறுவது உடல், மறைவது உடல். முதல் விஷயம். சரி, நாரை அடுத்து எதிலே ஏற்றுவோம் என்று சொன்னால் உள்ளத்திலே ஏற்றுவோம். ஏன்னா உடல் உள்ள வேலை செய்யணும்னா உள்ளம் இருக்கணும். உள்ளத்திற்கான நமக்கு தெரிந்த சொல் மனம். தமிழிலே உள்ளம், ஆனால் நாம் பயன்படுத்துகின்ற சொல் மனம். அது சம்ஸ்கிருத சொல். இந்த மனம் இருக்கிறதே, உள்ளம் இருக்கிறதே, அது செல்போனில் இருக்கிற சிம் கார்டு மாதிரி ஏகப்பட்டது ஏற்றி வச்சிருக்கோம். அதில் உள்ளத்தில் ஏகப்பட்டது, கணக்கே இல்லை, அப்படியே வழியுது. அதில் எவ்வளோ தொடர்பு இருக்குமோ அவ்வளோ ஏற்றி வச்சிருக்கோம். அதில் புதுசாக ஒரு தொடர்பு வந்தாலும் அதில் ஏற்றி வைத்திருக்கிறோம், அந்த சிம் கார்டில். அதனால் என்ன ஆகுதுன்னா செல்போன் மாறிக்கொண்டிருக்கும், சிம் கார்டு மாறாது. அந்த சிம் கார்டு எடுத்து இன்னொரு போட்டுருவோம். அடுத்த பிறவி ஒன்று வந்ததுன்னா இதே சிம் கார்டு தான் போகும். அதனால வள்ளுவன் சொல்கின்றான், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. நீ ஒழுங்கா படித்தன்னா 7 பிறவிகள்ல உனக்கு பாதுகாப்பா இருக்கும். ஏமம் என்றால் பாதுகாப்பு, சம்ஸ்கிருதத்தில் க்ஷேமம், சேம நல நிதி. அப்ப உள்ளம் என்பது தொடர்ந்து வரும். அதுதான் சூக்ஷ்ம சரீரம், நுண்ணுடல். நாம் செய்கின்ற தர்ப்பணங்கள் எல்லாம், இப்போ மாலைய பட்சம் வந்ததுன்னா தர்ப்பணம் செய்கிறோம்னா எதுக்கு? உடலுக்கல்ல, அது சிம் கார்டாகிய உள்ளத்திற்கு, மனதிற்கு. அதில் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கு அதில். எனவே உள்ளம் மாறும். அதுதான் கேபி சுந்தராம்பாள் ஔவையாரா நடித்த திருவிளையாடல்ன்ற படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதின பாடலில் கேவி மகாதேவன் இசையில் அவங்க பாடுவாங்க, மாறுவது மனம், மாறுவது மனம். மனம் மாறிக்கொண்டே இருக்கும், நிலையா நிற்காது. நாம் சிறிய வயதில் இருந்து இப்பொழுது இருக்கிற வயது வரை என்னென்னலாம் எண்ணினமோ மாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. இனிமேல் மாறுமானா? மாறும். எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. மாறுவது மனம். சரி, மறையுமான்னா அதுவா மறையாது. அதற்கு உன்னுடைய முயற்சி இருக்கணும். உள்ளத்தை நீ அழித்தால்தான் உண்டு, அதுவா அழியாது. ஆனால் உள்ளம் இல்லாத போது, மனம் இல்லாத போது உனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கணும், அது உனக்கு தெரியணுன்றதுக்காக இறைவன் தினசரி மனம் இல்லாத ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறான். அதற்கு பெயர் உறக்கம். அதுவும் கான்டாக்ட்ஸ் அதிகமாக சிம் கார்டில் ஏத்த ஏத்த உறக்கமும் போய்விடுகிறது. இத மாதிரி சொற்பொழிவுக்கு வந்து அந்த குளிர்சாதன அறையில் இருக்கும் பொழுது பேசுகிறவர் பேச ஆரம்பித்த உடனே வந்தால் உண்டு. அதுவும் முடிவும் போது பிரசாதம் இருக்கணும்னு அந்த உறக்கமும் போய்விடுகிறது. அதனால வள்ளுவன் என்ன அழகா சொல்லியிருக்கான் பாருங்க, உறங்குவது போலும் சாக்காடு, சாவுண்டாம். உறக்கம் என்பது சிறிய மரணம், சிறிய மரணம். மரணம் என்பது பெரிய உறக்கம். பகவான் ரமணர், உறக்கம் என்பது சிறிய மரணம். நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஜாதி தெரியாது, குலம் தெரியாது, பால் தெரியாது, ஆனா பெண்ணா, படித்தவனா படிக்காதவனா, ஒன்றும் தெரியாது உறக்கத்தில். ஆனால் எப்படி இருக்கு உறக்கம்? ஆனந்தமாக இருக்கு. எப்படி தெரியுது? எழுந்தவன் சொல்கிறான்,
ஆஹா, நல்லா இருக்கு. ஆனால் இப்போ உறக்கத்தையும் தொலைத்து விட்டோம், உறக்கம் என்ற சொல்லையும் தொலைத்து விட்டோம். தூக்கம் வந்து விட்டது. இப்பொழுது உறக்கம் என்ற சொல்லையே தொலைத்து உறக்கத்தையும் தொலைத்து விட்டோம். அப்ப உள்ளம் என்பது மறைந்தால் ஆனந்தமாக இருக்கலாம். அப்படி நமக்கு தெரியணுன்றதுக்காக இறைவன் என்ன செய்திருக்கிறான்? ஒவ்வொரு நாளும் நமக்கு உறக்கத்தை கொடுத்து உறக்கம் வருவதற்கான சூழ்நிலையாகிய இரவையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த இரவிலே தான் உறக்கத்தை தொலைத்து வேலை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். முன்ன காலத்தில் திருடர்கள் வேலை செய்வார்கள், இப்பொழுது எல்லோருமே வேலை செய்கிறார்கள். இரண்டாவது, முதல் விஷயம் என்ன? உடல் மாறும், மறையும், உறுதி. இரண்டாவது விஷயம் என்ன? உள்ளம் மாறும், ஆனா மறையாது. அந்த மறைந்தால் அதற்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதற்காக இறைவன் நமக்கு அளித்திருக்கிற வரப்பிரசாதம் உறக்கம். அதை தொலைத்து விடாது, உறங்கு. அதனால் உறங்குகின்றவர்களையும் உண்பவர்களையும் தொந்தரவு செய்யாது. நம்ம பாரத பண்பாடு. உறக்கத்தில் இருக்கிறவங்களே உறங்குற மாதிரி நடிக்கிறவங்களே இல்லை, உறங்குறவங்க. இது ரெண்டு. மூணாவது அம்சம் உயிர். உயிர் மறையாது, மாறாது, அதே உயிர் தான். அது கற்பாம்பூச்சிக்குள்ளே இருக்கிற உயிராக இருக்கட்டும், அல்லது ஒட்டகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிராக இருக்கட்டும், ஸ்தாவர ஜங்கமத்தில் எந்த உடலாக இருக்கட்டும். மாணிக்க வாசகருடைய வாக்கிலே சொல்ல போனால் மரமாக, புல்லாக, எது வேணா இருக்கட்டும். இதை 7 பிறவிகளில் எதில் நீ சுற்றி வந்தாலும் உயிர் மாறாது, மறையாது. இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒன்று இந்த பிரபஞ்ச பேரண்டத்திலே இருக்கிறது. அதுதான் நான்காவது விஷயம், உணர்வு. இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னமே, நான் இருக்கேனா அப்படின்னு. நான் இருக்கிறேன் என்று ஏன் கேட்பதில்லை? நான் இருக்கிறேன் என்றது எனக்கு மிக தெளிவாக தெரிகிறது. உலகத்தில் எந்த விஷயத்தையும் விட எனக்கு தெளிவாக இருப்பது நான் என்கின்ற உணர்வு. எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் இருக்கேனா தெரியுது, நல்லா தெரியுது. யாராவது நீங்கள் இருக்கீங்களா? இருக்கேன் அப்படின்னு கிள்ளி பார்த்துட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ இதுக்கு பேர் உணர்வு என்று பெயர். இந்த உடலும் உள்ளமும் உயிரும் உணர்வால் இணைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும், பேரண்டம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும். அதனால் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி பந்து இருக்கிறதே, இதுவும் ஒரு சூரிய குடும்பத்தின் ஒரு அம்சம். சூரிய குடும்பம்னா சன் ஃபேமிலி இல்லை, எல்லாத்தையும் விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு. இது சூரிய குடும்பத்தில் ஒரு அம்சம். இது மூன்றாவது நிலையில் நிற்கிறோம். நான்காவது செவ்வாய் இருக்கிறது. அப்போ இந்த குடும்பம் என்பது உலகத்திலேயே இருக்கக்கூடிய நாகரீகங்களில் பாரத நாகரீகத்தினுடைய சிறப்பு. நம் கடைசி அலகு யூனிட் அப்படின்னு சொன்னால், த லாஸ்ட் யூனிட் ஆஃப் பாரத் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் இஸ் ஃபேமிலி. குடும்பம் தான் நமக்கு. அதனால தான் இங்கே நிகழ்ச்சி முடிந்த உடனே நீங்கள் எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்கிறேன். வீடு என்று பெயர் வைத்திருக்கிறோம். வீடு என்பது 2 பொருள் கொண்டது. ஒன்று நாம் வசிக்கக்கூடிய இடம், இன்னொன்று வீடு பேரு என்று ஒன்று உண்டு. புருஷார்த்தங்கள் 4. புருஷார்த்தம் என்றால் அது சம்ஸ்கிருத சொல், தமிழிலே உறுதி பொருள்கள் என்று பெயர். என்னென்ன? பாரத தேசம் முழுக்க அது ஒன்று தான். என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. பரிமேலழகர் உரை எழுதுகின்றார். திருக்குறள் உரை எழுதினதில் பல உரையாசிரியர்கள், அதில் பரிமேலழகர் ஒன்று. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும்.
ஒரு குறள் இருக்கு. சிறப்பு என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, சிறப்பு என்பது வீடு பேறு. இறந்ததன் பயன், சிறந்ததன் பயன்தான் அது இறந்ததன் பயன் காணும். பிறந்ததன் பயனும் இறந்ததன் பயனும் என்னது? சிறந்ததாக இருக்கணும். சிறந்தது என்றால் என்ன? வீடு பேறு. வீடு, இந்த வீடு என்ற சொல் ரொம்ப அழகான சொல். 2 சொல் தான் இருக்குது, அதில் 2 எழுத்து தான் இருக்குது. வீடு எப்படி வந்தது அந்த சொல் அப்படின்னா, அதுக்கு முன்ன விடு அப்படின்ற சொல்லை வைத்து கொண்டு அது நீட்டினா வீடு. கெடு அப்படின்னு சொல் இருக்கு, நீட்டினால் கேடு. படு நீட்டினால் பாடு. பாடுனா இந்த பாடுறது இல்லை, பட்ட பாடு அது. அப்போ விட்டால் கிடைப்பது வீடு. ஒன்றை நீ விட்டால் கிடைப்பது வீடு. அப்போ எதை விடணும் அப்படின்னு நாம் முடிவு பண்ணணும் இல்லையா? எதை விட வேண்டும் என்று முடிவு செய்வதற்கான ஒரு சொல் இருக்கிறது, அதற்கு பெயர்தான் விவேகம். இந்த விவேகம் வர வேண்டுமானால் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த ஒரு கொடை குடும்பம். அதுதான் நம்ம குடும்பத்தில் இருக்கோம். நமக்கு என்ன ஒரு ஆச்சரியகரமான விஷயம்னா, குறிப்பாக நம்மவர்களுக்கு நம்முடைய பெருமைகளையே நாம் சிறுமைகளாக நினைக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை நமக்கு உண்டு. நமக்கு பெருமையுள்ள விஷயத்தை ரொம்ப சிறுமையாக நினைப்போம். நமக்கு ஒரு பெருமை, ப்ரைடு, பெருமைக்குரிய விஷயம் தானே அது. ஆனால் அப்படி பெருமைக்குரிய விஷயமா நம்ம சொல்ல மாட்டோம். உதாரணமாக, ஆட்டுக்காலில் உரல்ல நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி அந்த இட்லி சாப்பிட்டோம்னா அது நல்லது, அது கிரைண்டரை விட. ஆனால் அது பெருமைக்குரிய விஷயம் தானே. மாவை அரைக்கிறதே இல்லை, அதுக்கே ஒரு கடை வந்தாச்சு. இப்போ அவன் ஒரு நெகிழியில் போட்டு கொடுத்துட்றான். பெருமைக்குரிய விஷயம் எல்லாம் நமக்கு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. பாப்பா, இத்தனை புத்தகங்கள். திருமாலுடைய பெருமையை கூறும் பரிபாடல் தொடங்கி, முருகனுடைய பெருமையை கூறும் திருமுருகாற்றுப்படை தொடங்கி மகான்கள் எழுதி குவித்திருக்கிறார்கள். ஒன்றும் வேண்டாம், திருப்புகழ். அருணகிரிநாதர் அவர் இயற்றிய திருப்புகழை மட்டும் படிக்கணும்னா ஒரு ஆயுள் போதாது. ராமாயணம் மட்டும் கம்பன் எழுதினது படிக்கணும், 10,368 பாடல்களை படிக்கணும்னா ஒரு ஆயுள் போதாது. லட்சக்கணக்கான கிரந்தங்கள், நூல்கள் இருக்கிறது. இது பெருமை தானே. அவங்களுக்கு பரவாயில்லைங்க, ஒரே ஒரு புஸ்தகம். அது பெருமை அல்லப்பா, அது சிறுமை. ஆனால் நம்ம பெருமையாக நினைக்க வேண்டியது பெருமையாக நினைக்கல. அதனால் எந்த புத்தகத்தையும் தொடர்றதில்லை. தமிழர்களுடைய தியாக மனப்பான்மைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒன்றும் தொடர்றதில்லை. தியாகத்தினுடைய உச்சகட்டம். தியாகத்தையே தியாகம் பண்ணிட்டோம். திருவாச்சகத்துக்கு ஒரு நூல், இது மட்டும் தெரியும் எல்லாருக்கும். திருவாச்சகத்திற்கு உருகாதார், ஒரு வாச்சகத்திற்கும் உருகார். ஒரு பாட்டு சொல்லுங்களேன், அதான் தெரியாது. 51 பதியங்களை நான் திருவாச்சகத்திலே படித்திருக்கிறேன். 1, 2 சாம்பிளுக்காவது. ஜாதிகள் என்பது இந்து சமுதாயத்தின் பலம், பெருமைக்குரிய விஷயம். ஆனால் என்னங்க ஒரே ஜாதி, ஜாதி என்பது பலம், பெருமைக்குரிய விஷயம். ஆனால் சிறுமையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆச்சரியம் பாருங்க, நம்ம நாட்டில் ஆச்சரியம் உலகத்திலே கிடையாது. ஏன் அப்படி ஆனது அப்படின்னா, ஜாதியினால உனக்கு பேதம் வருதுன்னா. இப்போ ஜாதியே இல்லாத ஐரோப்பா கண்டத்தில், அமெரிக்காவில், பிரான்ஸில், ஜெர்மனில் அங்கெல்லாம் பேதமே வரலையா, சண்டையே வரலையா? இப்போ தான் இத்தாலியில் G7 மாநாடு நடந்திருக்கு. நடந்துட்டு இருக்கும்போதே பாராளுமன்றத்தில் குஸ்தி சண்டை. இது G7 நடக்குது, உலகத்தை ஒற்றுமையாக வைக்க வேண்டும். அந்த நாட்டு பாராளுமன்றத்திலே அடிதடி சண்டை. இப்போ தான் நல்லா இருக்குது சண்டை, பார்த்தேன் நானும். முடியாதுப்பா, வரத்தான் செய்யும்.
ஜாதிகள் என்பது எப்பொழுது பலவீனமாகும் என்றால், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்லும் பொழுதுதான் ஜாதியினுடைய சிக்கல் வருகிறதே தவிர ஜாதி என்பது சிக்கல் அல்ல. புத்தகங்கள் நமக்கு சிக்கல் அல்ல, புத்தகங்களிலே எதை படிப்பது என்பதிலே தான் சிக்கல். ஜாதிகளிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை, எல்லா ஜாதியும் ஒன்று என்பதிலே சிக்கல் இல்லை. அவ பெருமைக்குரிய விஷயங்களிலே மிக முக்கியமானது குடும்பம். அப்ப வீடு என்பது எல்லாவற்றையும் விட்டால் கிடைக்கும், எல்லாவற்றையும் விடுவதற்கு மன பரிபாகம் தேவை, உள்ளம் பண்பட வேண்டும். உள்ளம் பண்படுவதற்காக நம் பெரியவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அழகுதான் குடும்பம்.